Hello friends, welcome to Curry Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலண்ட்டாக சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சூப்பரான ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் அதையும் சேர்த்துட்றேன். இந்த சுடு தண்ணிலேயே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும். ஏன்னா தண்ணி நல்லா ஊறி உப்பி வரும். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா ஊறி புசு புசுன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிக்கிட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5-6 புதினா இலை அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த மசாலா ஐட்டம்லாம் லைட்டாக வதங்கட்டும். மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பியூரி மாரி அடித்து வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா குக்காகி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர், அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நம்ம மீல் மேக்கரில் உள்ளே இறங்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா
watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.